நாயை பற்றி இந்த உலகத்தில் யாருமே சொல்லாத அல்லது மறைச்சி வச்சிருக்கிற ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். இது நாயை பற்றி ஒரு ரகசியத்தை இந்த நாய் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்னத்தை சொல்லிக்கிறேன், என்ன நாயின்னு நானே சொல்லிக்கிறேன். ஆனால் உண்மையாகவே இந்த ரகசியம் மறைச்சி வச்சுருக்காங்களா அல்லது யாருக்குமே தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. அந்த நாயை பற்றின ரகசியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் நாய் படாத பாடுன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. நாய் படாத பாடு நான் வந்து பட்டேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வர்றப்போ ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தெருவில் வந்து ஒரு நிறையா குட்டிகள் வந்து இருக்குது, ஒரு நாய் வந்து குட்டி நிறைய போட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. போய் பார்த்தா கிட்ட அதை யாரையுமே விடலை. உடனே இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னை பார்த்துட்டு பரவாயில்ல, அந்த பையன் இவ்வளோ தூரம் சொன்னால் அந்த நாய் வந்து எனக்கு அடிக்கலாம் வரல, அந்த நாய்க்கு நம்ம சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணோம். அதையெல்லாம் பார்த்துட்டு என்னை பார்த்து கொஞ்சம் பரவாயில்ல, அந்த பையன் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறானே அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இல்லை ஒருவேளை நானே நம்ம பரவாயில்லையே இந்த மாதிரிலாம் விஷயமெல்லாம் செஞ்சுருக்கிறேன், நாய்க்கு போய் அதெல்லாம் பண்ணோம், நாய் வந்து அதனுடைய சேஃப்டிக்காக அதனுடைய பாதுகாப்புக்காக நாய் பாடாக நம்ம அலைஞ்சு இதெல்லாம் செஞ்சுமே அப்படின்னு நான் நினச்சாலும் அதை விட கேவலமான ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு நாள் தாங்க பார்த்தேன். அந்த குட்டி வந்து 5 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு தெருநாயாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணு ஒரு ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து கவனிச்சிருக்காங்க. அதாவது இந்த கிரசர் மண் வீடு கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த கிரசர் மண்ணில் அது வந்து குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டி போட்டோன்னே அந்த குட்டி அந்த மண்ணை எல்லாம் சாப்பிட்ருக்கு. அதில் வந்து இந்த ஊசி போடுறதுக்கு அந்த ஊசியை எடுத்துகிட்டு அந்த சிரிஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா, அதிலிருந்து அந்த மண்ணெல்லாம் எடுத்து அதுக்குன்னு ஒரு பாதுகாப்பு பண்ணி டெய்லி சாப்பாடு வச்சு அதை வந்து கவனிச்சிட்ருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து தனியாக சொந்தமாக ஒரு நாயும் வளர்த்துறாங்க. ஆனால் இந்த தெருநாயும் பக்கத்தில் இருக்கிறதுனால அதையும் சேர்த்து அந்த குழந்தைங்க, அந்த பொண்ணு ஒரு பையன் ஒரு ஃபேமிலி அவங்க வந்து வளர்த்துறாங்க. அவங்களுக்கு தான் இந்த நாய் பற்றின இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பரவாயில்ல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாவோ, அல்லது அந்த நாயோ அந்த குட்டியோ அல்லது இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னா அந்த ஃபேமிலிக்கு தான் போய் சேரும். அது இல்லாமல் சில பேர் அங்கே வந்து அந்த நாயை கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே போடணும் அப்படின்னு நினச்சலாம், எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கட் பண்ணி போட்டுருவேன். ஆனால் ரொம்ப ஆர்வமாக அவங்க கேட்டதுனால வந்து என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே நான் வந்து காட்டுறேன். அது சிம்பிளாக சுருக்கமாக சொல்லிடுறேன். நாங்கள் போய் நாய் பார்த்தோம். அப்போ நாங்கள் நாய் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, தன்னுடைய நாய் எடுத்துகிட்டு போய் ஒரு காருக்கு அடியில் வச்சிருச்சு. அதனால் நாங்களும் எடுத்துகிட்டு போய் இந்த காருக்கிட்ட வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தோணுச்சு, திடீர்னு அந்த காரை எடுத்தாங்கன்னா ஏதாவது ஒரு குட்டி மேலே ஏறிடுமே அப்படின்னு நினச்சி பதட்டமாகி அப்புறம் ஓடி போய் அந்த கார் யாருது அப்படின்னு தேடி அலைஞ்சு ஒரு ஊர் ஃபுல்லாகவே அப்போ தான் நாய் படாத வாடு அலைஞ்சு இந்த வீட்டுக்கு போனோம்னா அது அவங்களுதுங்கன்னு சொல்ல, அவங்க இன்னொருத்தர் சொல்ல, இப்படி 4-5 பேர்த்த சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் கடைசியாக வேறு வழி இல்லாமல் நாயை நம்மளே எடுத்து திருப்பி பழைய இடத்துலையே விட்டுருவோம், அந்த மண்ணுக்குள்ளேயே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து மண்ணுக்குள்ளேயே விட்டோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திருப்பி அது கொண்டு அந்த காருக்கிட்டே அந்த நாய் அம்மா நாய் வந்து அதுக்குள்ளேயே போட்டுருச்சு. அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாயை பற்றின ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்கன்னா, நிறைய பேர் மறைச்சு கூட வச்சுருக்காங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியல. இப்போ என்னை வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இவன் பயங்கரமான மூலக்காரண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க என்னை வந்து பயங்கரமான மூலக்காரண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து வடிகட்டின முட்டாள், இவனை மாதிரி ஒரு முட்டாள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல போகிற விஷயத்தை வச்சு இது ரெண்டுமே உண்மைதாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அவங்க பழகி பார்த்துருக்காங்க, என்னை பற்றி தெரிஞ்சிருக்குது, பயங்கர மூலக்காரன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு சிலர் பழகி பார்த்துருக்காங்க, அவங்க நான் ஒரு முட்டாள் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே உண்மை தான். இந்த நாயை பற்றின அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கிற சொல்கிறப்போ நீங்களும் முடிவு பண்ணியிருக்கீங்க, நான் வந்து மூலக்காரனா முட்டாளா அப்படின்னு. அதாவது நாய் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த பேய் பிசாசு எல்லாம் அந்த நாய் கண்ணுக்கு தெரியும்னால நம்ம வந்து பார்த்துருப்போம். நாய் வந்து பாதுகாப்புக்கும் நன்றிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து நாயை பார்த்துட்ருக்கோம். இப்போ நாய்க்கு வந்து இங்கிலீஷ் வார்த்தை என்னங்க, என்னது டாக். இந்த டாக்கை வந்து திருப்பி போட்டீங்க அப்படின்னா காடுன்னு வரும். புரியுதுங்களா? இந்த சீக்ரெட் வந்து யாருக்குமே தெரியாது. டாக்கை திருப்பி போட்டிங்கன்னா காடுன்னு வரும். ஏன்னா அந்த பவர் வந்து அந்த நாய்கிட்ட மட்டும்தான் இருக்குங்கிற அந்த ரகசியத்தை ஒழிச்சு வச்சு தான் அந்த காடுங்கிற அந்த வார்த்தையை அதாவது என்ன சொல்கிறது, கடவுளுக்கே அந்த டாக்குங்கிற வார்த்தையை திருப்பி போட்டு தான் காடுன்னு வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து
இந்த சீக்ரெட்டை வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் எங்கேயாவது இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இது எப்படிடா இவங்க கண்டுபிடிச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, என்னுடைய பொண்ணுடைய பேர் வந்து நிதானி. இந்த நிதானி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி திருப்பி போட்டிங்கனாலும் நிதானின்னு தான் வரும். இப்படியெல்லாம் நான் யோசிச்சதுனால இந்த டாக் அப்படிங்கிற அந்த வார்த்தையை திருப்பி போட்டால் காடுன்னு வருது. அப்போ இது ஏதோ ஒரு வகையில் உள்நோக்கத்தோடு தான் வச்சுருப்பாங்க. காடோட, அதாவது கடவுளோட லிங்க் பண்ணி இந்த நாய் எப்போவுமே நம்ம வந்து காவலுக்கு வச்சுருப்பாங்க, கோயிலில் வச்சுருந்துருப்பாங்க. சில அதாவது சாமியோ பேயோ பிசாசோ எல்லாமே இந்த நாயினுடைய கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா கடவுளுக்கு இணையானது தானே. அப்போ நாய் வந்து அதாவது டாக் வந்து காடு தானே. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் யாருமே சொல்லாத ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு இன்றைக்கி அப்படிங்கிறத அந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாகவே அவங்களுக்காக, இது வந்து எத்தனை பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ நான் பண்ணலைங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த ஆசையாக அந்த குட்டியை பார்க்கணுன்னு நினச்சாங்க. அது ஒரு திருநாயாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக பக்கத்தில் இருக்கிறவங்கள கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தான் அந்த பெனிஃபிட் எல்லாமே போய் சேரும். கண்டிப்பாக நாய்க்கு வந்து அதாவது நல்லதாகவோ அக்கறையாகவோ பாதுகாப்பாகவோ கவனிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காடு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த வகையில் நான் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணிடல. இந்த ஒரு வாரமாக குட்டி போட்டதுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஃபேமிலிக்கு தான் எல்லா கிரெடிட்டும் போய் கண்டிப்பாக சேரும். அவங்களுக்காக இந்த ஃபுல் வீடியோவுமே நான் வந்து அப்படியே என்ன நடந்தது அப்படிங்கிறத அப்படியே ரெக்கார்டாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. இந்த வீடியோவை அவங்களுக்காக தான் நான் வந்து ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ண போகிறேன். பார்க்கலாம் வாங்க. எல்லாமே கடவுமுட்டி, எல்லாமே கடவுளா? அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? சொல்கிறாங்க இது எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அப்போ காட்டுங்க, நீங்கள் கட்டிங்கன்னு ஒன்றும் பண்ணதுன்னு காட்டுங்க. அடுத்தது கேமரா கேட்டுங்க. அடுத்தது ஒட்டையாட்டு இருக்குது. இதெல்லாம் கடவுட்டு. எதுவுமே கண்டுபிடிக்கிறீங்க. இது கடவுள். அதெல்லாம் காலஞ்சுக்கு. அதெல்லாம் கலைஞ்சுக்கு. 8 நாள் எவ்வளோ எப்போ கூட்டு போடுங்க? 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாள் ஆயிடுச்சு. இது அம்மா வெள்ளை கலரு. சாப்பாடு யாரும் வைப்பாங்களா? எங்கள் வீட்டு பசங்க வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியா? நீங்கள் தான் அது வளர்த்துறீங்க. நீ பாவமாக இருக்குது இந்த பழம். இல்லை மண்ணை போட்டு மூடிடுதோ. மண்ணை போட்டு மூடிடுங்க. அப்போ இந்த மண்ணை சூடு வந்துடுற வெயில மண்ணை சரிக்கும்போது மண்ணை போட்டு மூடிடுது. இல்லை நாய்க்கு அதுவாக இது மூடுதுங்களா? அதான் நாய் மூடி வெயில்ல கிடக்குதுன்னு பறிக்குதா? அடியில் கிடக்கும்போது அந்த மண் அது மேலே விழுகுது. இல்லை பொட்டையா கடவுளுங்களா? இந்த பையனாட்டு இருக்கு. இது வந்து பையனா? இதேதான் ஒரு ஆள் கேட்டுகிட்டே இருக்குது, கருப்பு குட்டி வேணும், கருப்பு குட்டி. அந்த பால்கார பையன் கேட்டாப்புல நைட்டு கண்ணு முடிச்சுட்டு வந்து தூக்கிட்டு போகிறேங்கிறேன். போயிட்டு போகிறப்போ இதுதானுங்க பொட்டைக்குட்டி. கடுங்குட்டி. இது கடுகு குட்டியா? கடுங்குட்டியா? கடுங்குட்டி இல்லையா பொட்டைக்குட்டி? கடுங்குட்டி இல்லை இல்லை பொட்டைக்குட்டி. இல்லை இது பொட்டைக்குட்டி. இங்கே வந்து படுத்துக்குங்க. இந்த வெயிலாயிடுச்சு இல்லைங்க, அப்படியே இந்த நேரம் எல்லாம் வந்துடுங்க. வெயிலாயிடுச்சு, இதெல்லாம் கண்ணு தெரியுதுனாலும் நல்லா நோக்கி எல்லாம் வருது. கடைசி இங்கே வந்து படுத்துங்க. தள்ளிட்டு வந்துச்சு. நாய் இருக்குதுன்னா எடுத்துக்கொண்டு போட்டுருக்கேன். நாய் அங்கே இருக்கிறேன்னா அதான் இன்னும் பிளட் இருக்குது பாரு அங்கே பின்னாடி.
தெரியுதா? பிளட்டு இன்னுமே வருது. பிளட்டுமா, பிளட்டு தெரிய மாட்டேங்குது. இந்த ஒன்றும் பண்ணாது. இந்த ரெண்டு எதிய திருப்பிடுத்தாங்க. அங்கே தான் இருக்குது. அப்பா நிற்கணும். என்ன பண்றது? அது ஒன்று மட்டும் மல்லக்கப்படுத்திருக்குது. அது மட்டும் திருப்பிடு. நகரத்தில் இருக்குது. அந்த குட்டி இருக்குது. எப்படி இது நைட்டு நம்மளை கண்டு மட்டும் உழைக்கல, தெரியுதா? இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாக இருந்தால் தான் இப்படி படுக்கும். ஒரு குட்டி கூட அந்த கடலில் இல்லை. பாய். சாப்பிட்ற ஐடியா எப்படி சாப்பாடு சரி, அங்கே கொண்டு தூக்கி போட்டுடலாம். அது செல்ஃபு கேட்குது.
கையில் போட்டு கையில் வச்சுக்க. இரு எனக்கு கொண்டு போய் விட்றக்கு வேறு பயமா இருக்கு. நான் வர்றப்பா. இரு வா வா. இரு இரு. வெயில்னால இடமா இரு. தள்ளி 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 தள்ளி. விடு 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 விடு. வா. இரு இரு. பால் குடிக்கிற மாதிரி தெரியல. மூஞ்சி திருப்பி வச்சு சாப்பாடு வேண்டாம். சாப்பாடு அங்கே ஊட்டிட்டு வந்துடலாம். நல்லா தள்ளி ஒட்டி இப்படி அப்படி தனிச்சு கூட்டுறவே இல்லை. அப்படி காமித்து. பால் சாப்பாடு வைக்க முடியாது. ஏ பால் எல்லாம் கீழே போயிடும். இப்படி திருப்பி வை. நாய் தன்னுடைய நாய் எடுத்துகிட்டு போய் ஒரு காருக்கு அடியில் வச்சிருச்சு. அதனால் நாங்களும் எடுத்துகிட்டு போய் இந்த காருக்கிட்ட வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தோணுச்சு, திடீர்னு அந்த காரை எடுத்தாங்கன்னா ஏதாவது ஒரு குட்டி மேலே ஏறிடுமே அப்படின்னு நினச்சி பதட்டமாகி அப்புறம் ஓடி போய் அந்த கார் யாருது அப்படின்னு தேடி அலைஞ்சு ஒரு ஊர் ஃபுல்லாகவே. அப்போ தான் நாய் படாத வாடு அலைஞ்சு இந்த வீட்டுக்கு போனோம்னா அது அவங்களுதுங்கன்னு சொல்ல, அவங்க இன்னொருத்தரை சொல்ல, இப்படி 4-5 பேர்த்த சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் கடைசியாக வேறு வழி இல்லாமல் நாயை நம்மளே எடுத்து திருப்பி பழைய இடத்துலையே விட்டுருவோம், அந்த மண்ணுக்குள்ளேயே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து மண்ணுக்குள்ளேயே விட்டோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திருப்பி அது கொண்டு போய் அந்த காருக்கிட்டேயே அந்த நாய் அம்மா நாய் வந்து அதுக்குள்ளேயே போட்டுருச்சு. இருக்கா அது தூங்குதுக்கா. தூங்கலடா, கண்ணு குடிக்குது. மவன் குடிச்சிட்டு என்ன மிரட்டக்கூடாதுங்கண்ணா. இத்தனை நாளா அதுக்கிட்ட பார்த்துக்கிட்டே இருக்கு வைக்காம. அந்த பக்கம் வாங்க, அந்த பக்கம் வாங்க. இங்கிருந்தே எடுக்கணுமா? வாய்க்குள்ள கை விட்டே எடுக்கணுமா? இந்த பக்கம் தான் இருக்கு. போது எடுத்து வரைக்கும் போது வாங்க. அப்பா மாடி குட்டி பால் குடிச்சிட்டு எடுக்கிறதுக்கு